அனைவருக்கும் வணக்கம். நான் முன்னாடி போட்டிருக்க வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அவர் பேர் அனிதா ராதாகிருஷ்ணன். அவரை வந்து கதற தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது. ஒரு திமுக சேர்ந்த திருச்செந்தூர் எம்எல்ஏங்க, அவரை வந்து இவ்வளோ தூரம் ஒரு ஆக்ரோஷமாக போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அவர் கையை பிடிச்சிக்கிட்டாங்க. வா 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 அப்படின்னு சொல்லி கதற அவர் வந்து தர நிறுத்திடல. ஆனால் ஒரு மாதிரி தள்ளுமுள்ளாக வந்து ஏற்பட்டு அவரை வந்து போலீஸ் கைது பண்ண அந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, திமுகவுடைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர், திமுகவுடைய சிட்டிங் எம்எல்ஏ அவருக்கே இந்த கதியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, எதுக்கடா கைது பண்ணாங்க, அப்படி வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காணொலியில் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இவர் வந்து இந்த மாதிரி 20ஆம் வந்து பேசிடுறாரு, போன மாதம் 20ஆம். அதுக்கப்புறம் வழக்கு வந்து பதிவு பண்ணிடுறாங்க, ஆத்தூர் போலீஸ் பதிவு பண்ணிடுறாங்க. அப்புறம் கைது பண்ணும்ல, இவர் என்ன பண்ணிட்டார், நேராக போய் வந்து உயர்நீதிமன்றத்தில் இந்த மாதிரி முன்ஜாமீன் கேட்டிருக்காரு. ஆனால் அங்கே கூட ஜட்ஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, முன்ஜாமீன் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லி முன்ஜாமீன் மனு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காரு. நீங்கள் முதலமைச்சர்னு கூட பார்க்காம இப்படி ஒருமையில் பேசியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாலியாக இருந்தோம், நடிகையோட வீட்டில் வந்து ஜாலியாக இருந்தோம், நம்மளை இப்படி மாட்டி விட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து தனிப்பட்ட ரீதியாக வந்து பர்சனல் அட்டாக் வந்து பண்ணியிருக்கீங்க. அரசியல் ரீதியாக நீங்கள் விமர்சனம் பண்ணலை, அவன்னு சொல்லி முதலமைச்சருங்கிற ஒரு மரியாதைலாம் பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஜாமீனை வேறு தள்ளுபடி பண்ணிவிட்டாங்களாம். பாருங்கள், முதலமைச்சர் விஜய் அவர்களை அவ்வளோ இழிவுபடுத்தி தான் பேசியிருக்காரு இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற திமுக. உடனே ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாருன்னா, எப்படி வந்து கைது பண்ணலாம், எம்எல்ஏவாக இருக்கார், அவர் தொகுதியில் போய் ஆய்வில் இருக்கார், அவரை போய் கைது பண்ணுறீங்களா? இதே வந்து ஸ்ரீவைகுண்டத்தில் உங்கள் கட்சியை சேர்ந்த 2 பேர், உங்கள் கட்சியை சேர்ந்த பெண்ணையே கற்பழிச்சாங்களே, கூட்டுப்பாளையம் வன்படம் பண்ணாங்களே, அந்த எம்எல்ஏ அவருங்களை வந்து நீங்கள் கைது பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக ஸ்டாலின் வந்து அவரும் கதறாரு. மொத்தம் அந்த கைதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் சொல்கிறேன் பாருங்கள். போன மாதம் 20ஆம் ஆத்தூரில் ஒரு கூட்டம் போடுறாங்க. அங்கே அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து பேசுகிறாரு. எந்த நேரம் அப்படின்னா, அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் போயிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 2வது நாள் நினைக்கிறேன், அந்த இவர் கவர்னருக்கு நன்றி உரை சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த நேரத்தில் வந்து இவர் வந்து ஆத்தூரில் மீட்டிங் போட்டு பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, முதலமைச்சர் விஜய் வந்து அப்படியே தலையை தொங்க போட்டு, மூஞ்சி தொங்க போட்டு இப்படியே வந்துருக்காரு. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மூஞ்சி அப்படி தொங்க போட்டுருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாமல் திருத்துன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவங்க தாவக்காரங்கள்லாம் வந்து எம்எல்ஏஸ் எல்லாம் வந்து ஒருமையில குறிப்பிட்டு அவனுங்கெல்லாம் வந்து முழிக்கிறானுங்க அப்படின்னு சொன்னவர் அடுத்து சொல்கிறாரு, கவர்னர் உரையில் இந்த பாடுபடுத்தணும் அப்படின்னா, இதே வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் போது அதில் வந்து தாவக்காரங்களை விஜய் அவர்களை வந்து கதற அடித்து ஓட போகிறோம் அப்படின்னா, துண்டை காணோம் துணியை காணோன்னு ஒவ்வொருத்தனையும் நாங்கள் வந்து ஓட போகிறோம் திமுகறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற போது ஒவ்வொருத்தரும் துண்டக்கானும் துணியக்கானும் ஓட போற எல்லாமே வந்து ஒருமையில தான் பேசுறாரு. உதயநிதி வந்து முதலமைச்சரை வந்து அலற விட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு அத்தர் வந்து சொன்னார். அலற மட்டுமா விட்டாரு, முதலமைச்சர் மூஞ்சிக்கு நேராக கையை நீட்டி சொல்கிறாரா, வாயை திறந்து பேசுங்க முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி கேட்டார். எப்படி முதலமைச்சர் மூஞ்சிக்கு நேராக கையை நீட்டி வாயை திறந்து பேச மாட்டியா முதலமைச்சர்னு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவனுக்கு ஒன்றும் வரலை, யாருக்கு, விஜய்க்கு வந்து ஒன்றும் வரலை. இவர் வந்து வாயை திறந்து பேசியா அப்படின்னா விஜய் அவர்களுக்கு வந்து ஒன்றும் வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவனுக்கு வந்து ஒன்றும் வரல அப்படிங்கிற மாதிரி உரிமையில் வந்து பேசிட்டு, என்னடா நம்மளை வந்து இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதிர்ச்சியாக போய் உட்காந்துருந்தாரா. ஏன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்க, நம்ம வந்து ஜாலியாக நடிகை வீட்டில் வந்து ஜாலியாக இருந்தோம், நம்மளை வந்து இப்படி மாட்டி விட்டாங்களே, பர்சனல் அட்டாக் வந்து போயிட்டாப்புல. நடிகையோட வீட்டில் ஜாலியாக இருந்தோம், முழுக்க விஜய் அவர்களை வந்து ஒருமையில தான் வந்து பேசுகிறாரு அனிதா ராதாகிருஷ்ணன். அது மட்டும் இல்லாமல் நடிகையோட தொடர்புபடுத்தி நடிகையோட வீட்டில் வந்து ஜாலியாக இருந்தார், அவனுக்கு வந்து ஒன்றுமே தெரியலை, ஒன்றுமே வரலை, விஜய் மூஞ்சிக்கு நேராக கை நீட்டி ஏதாவது வாயை திறந்து பேசி தொலைன்னு சொல்லி உதயநிதி கேட்டு விஜய் அவர்களை அலற விட்டார் உதயநிதி. அடுத்து முக்கியமாக பாருங்கள், நான் ஒரு வியாபாரி, இவர் சொல்கிறாரு, என் கடைக்கு எந்த பிக்காளி பை ஒருத்தன் வரானா, அவனை குறிப்பிட்டு பிக்காளி பை வரானா, அவன் கடை வாங்க வரானா இல்லை பணம் வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லி என்னால் வந்து உணர முடியும். அதே மாதிரி தான் முதலமைச்சர் விஜய் வந்து சட்டமன்றத்தில் முழிக்கிற மொழியை வச்சு அவர் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை ஆளை விட்டுருங்கடா, என்னை வந்து மாட்டி விட்டீங்களான்னு சொல்லி கெஞ்சுவது போல் அவர் மூஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னால் உணர முடியுது. என்னை வந்து இப்படி மாட்டி விட்டீங்களேடா, உதயநிதி இப்படி கேள்வி கேட்குறாரு, என்னை மாட்டி விட்டீங்கன்னு சொல்லி கெஞ்சுற மாதிரி அவர் இருக்கார். அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, உதயநிதி இவன் கொண்டு வர்ற எல்லா தீர்மானத்தையும் எதிர்த்து மணிமணியாக பேசுகிறாரான். உதயநிதி இவன் கொண்டு வர்ற எல்லா தீர்மானத்தையும், புரியுதா, இவன் மரியாதை இல்லை, விஜய் அவர்கள் முதலமைச்சர் அப்படிங்கிற எந்த மரியாதை இல்லாமல் இவன் கொண்டு வர தீர்மானத்தை எது மணிமணியாக பேசுகிறார். ஆனால் விஜய் என்ன பண்ணுறாருனா, பேப்பரை பார்த்து படிச்சுருக்காரு, இதுதான் முதலமைச்சரோட நிலமைன்னு சொல்லி முழுக்க ஒருமையில் விஜய் அவர்கள்னு சொல்லணும். இப்போது நம்ம கூட வந்து என்னென்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய்ன்னு சொல்லியிருப்போம், விஜய் அப்படின்னு சொல்லியிருப்போம், அவன் நம்ம மேக்ஸிமம் சொல்ல மாட்டோம், ஏதோ அங்கே யாராவது 1-2 பேர் வந்து சொல்லியிருக்கான்னு வைங்களேன். ஆனால் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம்
அவன் இவன் அப்படின்னு சொல்லி பொதுவாக வந்து சொல்லக்கூடாது. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னாடி இருந்தவரை அவரை மட்டும் டேய் அவன் இவன் இவர் பேசுகிற மாதிரி டேய் அவனே இவனே உனக்கு ஒன்றும் தெரியாதுடா, கண்ணை முழிச்சுக்கிட்டு இப்படி வந்து உட்காந்துருக்கிறாரு, அவன் கொண்டு வர சட்டத்தை பூரா அப்படின்னு இப்படிலாம் பேசினோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்நேரம் சிறையில் தள்ளி கொட்டடியுமே நம்மளை உட்காந்து உட்கார வச்சு 5 வருஷம் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அடித்து ஏதோ பெரிய வந்து ஒரு இதில் வந்து கொலை குத்தம் பண்ண மாதிரி. அதே மாதிரி தான் இவர் வந்து பேசி வச்சுருக்காரு நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன். அவர் வந்து விடுவாங்களா? இது வந்து தவறு தாங்க. அதோட நடிகையோட தனிப்பட்ட ரீதியில் வந்து போகக்கூடாது. அரசியல் விமர்சனம் தான் வைக்கணும். விஜய் அவர்கள் கொடுத்து அரசியல் விமர்சனம் வைக்கணும். அவர் சட்டமன்றத்தில் அவர் வந்து இப்படி மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துக்கிறாரு, அவர் தான் சொல்லணும். அவர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தணும். திமுக காரங்களுக்குலாம் அது ஒன்றுமே இல்லையே. எல்லாத்தையும் சரட்டு மேனிக்கு அவனே இவனே அவன் என்ன அவன் பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் பண்ணுறது. அதே மாதிரி தான் அனிதா ராதாகிருஷ்ணன் 20ஆம் வந்து பேசுனதுக்கு தான் இந்த கைது. இந்த கைது உள்ளபடி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நடுநிலையாக தான் பேசி ஆகணும். இப்போ திமுக அரசு முன்னாடி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க முதலமைச்சருக்கு எதிராக சாட்டுத்தரம் வந்து இவர் பேசுனதை விட கம்மியாக தான் பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சாட்டை பேசினது எனக்கு தெரிஞ்சு அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து இப்போ விஜய் அவர்களை பேசுனாங்கல்ல, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே வராது, அவனை வந்து அலற விட்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் உரிமையில் அப்படி எப்படி பேசுகிறார்ல, நடிகையோட வீட்டில் வந்து ஜாலியாக இப்படி பேசுகிறாரு. ஆனால் சாட்டை வந்து அப்படி கூட வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் வந்து பேசலை. ஒரு சின்ன ஒரு வார்த்தையை வச்சு 300 நாளைக்கு கிட்ட வந்து அவரை சிலையில் வந்து போட்டாங்க. அப்படி பார்க்கக்குள்ள இந்த கைது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நம்மளை பொறுத்தவரையும் இப்படி உரிமையில் வந்து பேசக்கூடாது. இதை நம்ம வந்து வன்மையாக கண்டிக்கணும். யார் இந்த அனிதா ராதாகிருஷ்ணனை வந்து நம்ம வன்மையாக கண்டிக்கணும். நம்மளும் விஜய் அவர்களை விமர்சிக்க தான் போகிறோம், தொடர்ந்து விமர்சிக்க தான் போகிறோம். விஜய் அவர்கள்னு சொல்லணும், சிஎம் விஜய்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டு தான் நம்ம வந்து விமர்சிக்கணும். இப்போது நம்மளுக்கும் திமுக ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காது. ஆனால் வேறு வழி இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் தான் சொல்லி ஆகணும். முதலமைச்சர்னு போடாமல் வெறும் ஸ்டாலின் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் நம்மளுக்கு என்ன பிடிக்காது, இவர் முதலமைச்சர் அவர்கள் நம்ம பிடிக்காது. ஆனால் என்ன, வெளியே மரியாதைக்கு பேசி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதே மாதிரி தான் விஜய் அவர் நம்மளுக்கு வந்து முதலமைச்சராக பிடிக்காது. நம்ம அவருக்கு வந்து அவர் வந்து திராவிட கொள்கை ஏற்றுருக்கிறாரு. அவருடைய அரசியல் அப்படிங்கிறது யாருக்கான அரசியல் அப்படின்னா, ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ அர்ஜுனாவுக்கு உண்டான அரசியல், அவ்வளோதான். அவர் சொல்லணும் அப்படின்னா அதான் விஷ்ணு ரெட்டிக்கு உண்டான அரசியல். தமிழ் தேசிய அரசியலுங்கும் போது நம்ம அவரை வந்து திராவிட அரசியல் பண்ணுறவங்கள எதிர்த்தான். அப்போ எதிர்க்கிறதுல ஒரு வார்த்தையை விட்டோம்னு என்ன வச்சுக்கோங்களேன், அதை வச்சு நம்மளை வந்து என்ன இப்படி தான் வந்து பண்ணுவாங்க. அதில் இந்த மாதிரி உதயநிதி வந்து அலற விட்டார். மூஞ்சிக்கு நேரம் முதலமைச்சர் மூஞ்சிக்கு நேரம் கை நீட்டி வாயை திறந்து பேசுன்னு கேட்டார், அவனுக்கு ஒன்றுமே வரலை அப்படின்னா அவரை என்ன பண்ணுறது, செயலில் போய் மாமா கழிதிங்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பெயிலும் கேட்டாங்க, பெயிலுக்கும் வழி இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் வேறு அவர் பதிலுக்கு தொகுதியில் போய் வேலை செஞ்சுருக்கவரை கைது பண்ணுறதா பாருங்கள். அங்கே ஸ்ரீவைகுண்டபுரத்தில் இவங்க எம்எல்ஏன்னா எம்எல்ஏ இல்லை, அவன் கட்சிக்காரன். அவன் வந்து கூட்டுப்பாளையம் வன்கொடுமை பண்ணிட்டான். அந்த அக்கா வந்து வேலை கேட்டுருக்குது தம்பி அப்படின்னு. உடனே நான் ஒரு வேலை வச்சுருக்கேன்னு, வாங்க ராமநாதபுரம் போகலான்ட்டு அது சர்பத்து மாதிரி ஒரு ஜூஸில் கலந்து கொடுத்து மயக்க மருந்தை போய் லாட்ஜில் வச்சு கற்பழிச்சிருக்காங்க. அப்போ அதுவும் கைது பண்ண சொல்கிறேன், அதுவும் கரெக்டு தான். ஆனால் என்ன பண்ணுறது, ஸ்டாலின் அவர்களே கைமீறி போயிடுச்சு. பாவம் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து கதற அவரை வந்து இழுத்துட்டு போகிறத பார்த்தா நம்மளுக்கே மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.